விஜய் அவர்கள் இந்த வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலை அணுகிறதுக்கான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடாமல் பிரசாந்த் கிஷோரோட இந்த மாதிரி தேர்தல் மட்டும் அந்த அந்த வியூகத்தை வகுக்கிறத தாண்டி வேற ஏதோ பிளான் பண்ணுறாரு. ஏன்னா மேலே மேடையில் ஏற்றி கொண்டு கையை பிடிச்சி எஸ் அப்படின்னு காட்டுறதுலேருந்து ஆரம்பித்து இவர் என்ன சொல்ல வராரு, பிரசாந்த் கிஷோர்னா ஒரு ஆளெல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டேன் பார்த்தியா, 2021 ஒன்றால் மட்டும் தான் வாங்க முடியுமா, என்னால் கூட தான் இப்போ வாங்க முடியும், நான் சும்மாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்வதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மட்டும் ஸ்டார்டிங்கில் பட்ட நமக்கு இது இப்போ ஒரு ஸ்டேட்டிங்காக படலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத தாண்டி இது வேற ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க ஒரு அஜெண்டாவில் இருக்கிறாங்க. நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்வது போல நேஷனல் பாலிடிக்ஸில் விஜய் அவர்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்களை இவர் நேரில் சந்தித்து பேசினது உண்டு, பல முறை இவர் தெரிஞ்சு பேசினது உண்டும் தெரியாமல் மீட் பண்ணதும் உண்டுன்ற தகவல்கள் நமக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த குமாரசாமி அவர்களை இவர் நேரில் பார்த்து பேசியது உண்டு. இதுபோல் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மமதா பானர்ஜி அவர்களை இன்னும் ஒரு முறை நேர்லேயே சந்தித்து அவர் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு தகவல்களும் முன்னாடி வந்துருந்துச்சு. ஸோ இது வகையெல்லாம் பார்க்கும்போது